ஹாய் எவ்ரிபடி, இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து கழுவி வச்சிருக்கேன். ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கிற தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். பொடி அரைக்கிறதுக்கு என்னென்னு இன்னைக்கு ரசப்பொடி போடாமல் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், இது 3 கிரைண்ட் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் கிரைண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம், கறி லீவ்ஸும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இது நல்லா டேஸ்ட்டாக காரமாக இருக்கும் குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு. இது கூட எந்த சட்னி வச்சு காம்பினேஷனோடு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எதுவுமே வறுக்கல, பச்சையாக தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம். இதை வந்து ஒரு மிக்சியில் நல்லா மிக்சி ட்ரையாக இருக்கும், ஈரமாக இருக்கக்கூடாது. இதில் போட்டு பொடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு கரகரப்பான பொடியாக இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணுறேன், ஒரு 10 பூண்டு. இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன், ஒரு ஃப்ளேவருக்கு. இதை அரைக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று விட்டால் போதும், ரொம்ப மைய வேண்டிய. சுடு தண்ணியில் ஊற வச்சது ஒரு 2-3 தடவை கரைச்சிட்டு, அந்த வெந்த தக்காளியும் சேர்த்து கரைச்சிட்டு, எதுவுமே போடலை, எண்ணெயும் ஊற்றலை, அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். ஒரு 2 மினிட்ஸில் ஒரு கொதி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சு வச்சிருக்க இந்த பொடி, உப்பு, பெருங்காயம்லாம் ஆட் பண்ணலாம். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நுர கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேவையான வாட்டரும் ஆட் பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்படும் இதுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா இது நல்லா கொதிக்கணும். தக்காளியும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இப்படியே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் எண்ணெய் இல்லாமல், இப்போ காய்ச்சல் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த ரசம் சாப்பிட்டா நல்லா அவங்களுக்கு வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி ஆட் பண்ணுறேன், பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் 2 பிஞ்சு. அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெல்லம் இல்லைன்னா சுகர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். புளி போடுற ப்ராடக்ட்டுக்கெலாம் வெல்லம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையும் இதில் பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை எப்பயுமே பிச்சு போட்டிங்கன்னா ரசத்தில் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். இந்த மிக்சி கிரைண்ட் பண்ணோம்ல பொடி, அதை கழுவுன தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி வேணுன்னா, புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இனிமேல் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுர கட்டணும்னு இறக்கிடணும். இறக்கிட்டு உடனே டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றி டக்குன்னு பிளேட் போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த வாசம் அப்படியே இருக்கும். இப்போ ரசம் வந்து அப்படியே வானலியில் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஸ்மெல் எல்லாமே போயிடும். இது எல்லாமே வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாமே வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறதோட அது பூண்டு, வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம் எல்லாமே ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிறது. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஏதாவது ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம சட்னி, நிறையா சட்னி நான் என்னோட யூடியூப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி சட்னி, டிஃப்ரெண்ட்டாக ஜிஞ்சர் சட்னி, பருப்பு சட்னி, அந்த மாதிரி சட்னி ஆட் பண்ணுறேன். பீக்கங்காய் சட்னி, ஈவன் வந்து வல்லாரக்கீரை வச்சு கூட சட்னி பண்ணலாம். அது மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் அது கூட பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நுர கட்ட ஆரம்பிக்குது. இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா பிச்சு போட போகிறேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டி ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது இறக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா டைட்டாக லிட் போட்டுடணும். பாருங்க, நுர கட்ட போகுது. அதுக்குள்ள சைடில் பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் பிளேட் போட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். இல்லைன்னா இதை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது கூட இதை லாஸ்ட்டாக வச்சு சூடாக பண்ணி கூட உடனே சாப்பிடும்போது சூடாக நுர கட்டி சாப்பிட்டுக்கலாம்.
அடிக்கடி மறுபடியும் ஹீட் பண்ணக்கூடாது ரசம். இதுவே பருப்பு ரசமா இருந்தா அது வேற ரெசிபி. இது வந்து மிளகு ரசம். இது இந்த ரெசிபி பருப்பு ரசம்னா அது வேற ரெசிபியா இருக்கும். அது புளி கம்மி பண்ணி தக்காளி கொஞ்சம் அதிகம் பண்ணி செய்வோம். இது ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நுர கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டக்குன்னு மூடிடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.